உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே. அடைக்கல பட்டணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு நிழலாய் இருந்தது. அங்க ஒரு பிரதான ஆசாரியன் இருப்பானா, அவன் ஓடி வந்தவன இந்த பிரதான ஆசாரியன் அணைச்சு கூட்டிட்டு போயிடுவான். இந்த அடைக்கல பட்டணத்துல ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா, இங்க யூதர்கள் மட்டும் தப்பிச்சு போகணும்னு கிடையாது. அவன் வந்து புறஜாதியா இருந்தவர் உள்ளவா கையெழுத்து. பைபிளை நீங்க நல்லா கவனிக்கும் போது ஆசாரியர்கள் செய்கிற வேலை வேறு, பிரதான ஆசாரியன் செய்கிற வேலை வேறு. இதை நான் கடைசி உங்கள்கிட்ட பேசுறேன். நம்மை ஆசாரியர்களாகவும் ராஜாக்களை மாற்றி இருக்கிறார். ஸோ பிரதான ஆசாரியன் செய்கிற வேலை நம்ம செய்ய முடியாது. பிரதான ஆசாரியன் வேலை வேறு. பிரதான ஆசாரியன் 2ஆம் கூடாரத்தில் பிரவேசிக்கிறான். ஆசாரியர்கள் நாமோ முதல் கூடாரத்தில் பிரவேசிக்கிறோம். இப்ப பிரதான ஆசாரியன் எங்க இருப்பானா? அடைக்கல பட்டணத்தில் இருப்பானா. அவன் வேலை என்னன்னா, எவனாச்சும் ஒருத்தன் ஒரு தப்பு பண்ணி அப்படியே நேரா டி மேஜரை கொடுங்க, நேரா வந்து அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் நீ செய்த நன்மைகளையே நித்தம் நித்தம் நான் நினைப்பேனே. ஆமென். அடைக்கல பட்டணம்னா என்னாகும் 35:25. கொலை செய்தவனை பழி வாங்குகிறவனுடைய கொலை செய்தவன் அடுத்து பழி வாங்குறவன் 2 பேர் இருக்கிறான். இல்ல கொலை செய்தவன் யாரு? தப்பு செஞ்சவன். அவன் யாரு? நம்ம. பழி வாங்குறவன் யாரு? யாரு? பிசாசு. ஆமென் சொல்லுங்க. பழிக்கு பழி என்பது பிசாசோட வேலை. பிசாசு என்ன செய்ய? பழி வாங்குகிறவன் கொலை செய்தவனை பழி வாங்குகிறவனுடைய கைக்கு தப்புவிப்பதற்கு அவன் ஓடி போயிருந்த அடைக்கல பட்டணத்தில். இல்ல, அதுக்கு முன்னாடி நீங்க வாசிக்கணும். இது வந்து போன பிறகு என்ன நடக்கின்றது நான் வாசிக்கிறேன். அடைக்கல பட்டணத்தோட வேலை நமக்கு தெரியும். இருந்தாலும் அதில் ஆசாரியனோட வேலை என்ன என்பதையும் நான் உங்களுக்கு கொஞ்ச நேரம் பேச விரும்புகிறேன். என்னாகமம் 35:11-12. கொலை செய்தவன் நியாய சபையிலே நியாயம் விசாரிக்கப்படும் முன் சாகாமல். இங்க பாருங்க, இன்னும் இவனை பிடிச்சு என்கொயரி கொண்டு போவான். என்கொயரி கொண்டு போயிட்டான்னா கொண்டுருவான். ஆனா என்கொயரிக்கு முன்னாடி எல்லாம் சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க, என்கொயரிக்கு முன்னாடி. அப்படின்னா நியாய தீர்ப்புக்கு கையத்தட்டு. நியாயம் விசாரிக்கப்படுவதற்கு முன்பு சாகாமல் பழி வாங்குகிறவன் கைக்கு தப்பி போயிருக்கும்படி அவைகள் உங்களுக்கு அடைக்கல பட்டணங்களாய் இருக்க கடவது. அடைக்கல பட்டணம் கட்டினாய் பாருங்க. கல்லுக்குள் ஈரம் எல்லாம் சொல்லுங்க. ஆமா, பிரமாணத்துக்குள்ள ஒரு கிரேஸை வச்சாரு. இவ்வளவு பிரமாணம் இருக்குது. கொலை செய்தவன் என்ன செய்யணும்? கொலை செய் அப்படின்னா மோசே. கண்ணை தோணுன கண்ணை தோன்றான், கையை வெட்டினோட கையை வெட்டுறா, காலை வெட்டின காலை வெட்டுறா, கண்ணுக்கு கண், பல்லுக்கு பல். அடிக்கடி உதைக்கு ரத்த திருத்த எல்லாம் பேசிட்டு கடைசியாக சொன்னார், எல்லாம் பேசிட்டேப்பா பேசிட்டேன், ஒரு 8 பட்டணத்தை கட்டுனேன். ஒன்று மோசம் பட்டணத்தை கட்டுறேன். எதுக்கு ஆண்டவர் என்ன தப்பு பண்ணவன் ஒருவேளை விரட்டிட்டவன் அடிக்க போகும்போது நேராக போய் அடைக்கலமே உமதடிமை நானே ஆர்ப்பரிப்பேனே அகமகிழ்ந்தே கர்த்தர் நீ செய்த ஆமென் உள்ள போயிட்டான்னு வச்சுக்காங்க. அங்க ஒரு பிரதான ஆசாரியன் இருப்பான். அவன் ஓடி வரவனை கட்டி பிடிச்சு சொல்ல, பாவங்களை பாராதென்னை பற்றி கொண்டீரே, சாவங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பாவங்களை சாவங்களை நீக்கி சுத்த உள்ளம் தந்தீரே. பிரச்சன்யத்தின் சந்தோஷத்தை திரும்ப தந்தீரே. உற்சாக ஆவி என்னில் தாங்கள் செய்தீரே. அடைக்கல பட்டணம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவைக்கு நிழலாய் இருந்தது.
அங்க ஒரு பிரதான ஆசாரியன் இருப்பானா, அவன் ஓடி வந்தவன இந்த பிரதான ஆசாரியன் அணைச்சி இவனை கூட்டிட்டு போயிடுவான். இந்த அடைக்கல பட்டணத்துல ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா, இங்க யூதர்கள் மட்டும் தப்பிச்சு போகணும்னு கிடையாது. அவன் வந்து புறஜாதியா இருந்தா கூட உள்ள வா, கையை தட்டு. உங்கள் இல்லங்களில் வந்து உங்கள் உள்ளங்களை உயிர்ப்பிப்பது உங்கள் சேனல் டிஜே.